ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் நீங்கள் ஒழுங்காக படிச்சீங்க தானே? அப்போ ஸ்கூல் படிக்கும்போது இருக்கிற மைண்ட் செட் காலேஜ் வரும்போது நம்ம வந்து ரொம்ப ஃப்ரீயாக ஆகிட்ட மாரி நினைக்கிறோம். அதனாலேயே காலேஜில் சப்ஜெக்ட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணாமல் விட்டுடுறோம். லெபார்ட்டரியில் ப்ராக்டிக்கலும் நம்ம கரெக்டாக பண்ணுறது கிடையாது. எக்ஸாமும் கரெக்டாக எழுதுறது கிடையாது. நல்ல ஸ்கோர் பண்ணுறது கிடையாது. சும்மா ஏன்னா டிகிரின்னு வரும்போது நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம், சும்மா பாஸ் பண்ணால் போதும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். முக்கியமாக பிஜி மாதிரி எம்பிஏலாம் வரும்போது பார்த்தீங்கன்னா சும்மா பாஸ் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறோம். அப்போ யாருமே சப்ஜெக்ட்ஸ் ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணுறது கிடையாது. சப்ஜெக்ட் சரியாக ப்ரிப்பேர் பண்ணாத சூழ்நிலையில் நமக்கான நம்ம நினைக்கிற அந்த ட்ரீம் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப குறையுது அப்படின்ற உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதனால தான் என்ன ஆகுது, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாத டொமைனில் போயிட்டு மார்க்கெட்டிங்லேயோ பிபிஓலையோ இல்லை வந்து ஃபுட் டெலிவரி அதை மாதிரி சில விஷயங்களில் வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகுது. அப்போ சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா எப்படி நம்ம ஸ்கூலில் ஃபோக்கஸ் பண்ணி படித்து 10th +2ல் ரீசனபிளாவது ஓரளவுக்கு ஒரு மார்க் வாங்கணுமோ, ஒரு ஃபஸ்ட் கிளாஸோ அந்த மாதிரி ஏதாவது, அதேமாதிரி காலேஜ்லேயும் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் செமஸ்டர்லேருந்தே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களால் வந்து சப்ஜெக்ட்ஸோடு நீங்கள் வந்து ட்ராவல் பண்ண முடியும். சப்ஜெக்ட்ஸ் கூட நீங்கள் கொஞ்சம் கனெக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் தானாகவே க்ரியேட் ஆகிடும். தட் வில் டேக் யூ ஃபார் தி ஃபர்தர் மைல்ஸ். அப்போ நீங்கள் வந்து இப்போ எம்ப்ளாய்மெண்ட்டுக்கெல்லாம் வரும்போது, இன்டர்வியூக்கெல்லாம் வரும்போது உங்களுக்கு அங்கே பேசிக்காகவே இருக்கக்கூடிய அந்த சப்ஜெக்டோட ஏற்பட்ட கனெக்ட் வந்து உங்களுக்கு இன்டர்வியூஸில் பதில் சொல்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். திருப்பி நீங்கள் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு இன்டர்வியூக்கு போகலாம். உங்களால் வந்து நல்லா ஷைன் பண்ண முடியும். கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு நல்லா ரியாக்ட் பண்ணும்போது, நல்ல ரிப்ளை கொடுக்கும்போது நீங்கள் எதிர்பார்க்குற சேலரி வந்து இண்டஸ்ட்ரீஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்குது. அப்போ சப்ஜெக்ட் தெரியாமல் நம்ம இன்டர்வியூக்கு போகும்போது அங்கே கேட்குற கேள்விக்கு எதுவுமே பதில் சொல்ல முடியாத சூழல் வரும்போது அப்போ என்ன ஆகுது, அவங்க வந்து டெம்பரரியாவோ இல்லை ஆஃப் ரோல்லையோ எடுக்கிறாங்க, இல்லை சேலரி ரொம்ப கம்மியாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதுவும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போக வேண்டியதாக இருக்குது. இது எல்லாமே எதனால் ஏற்படுது, நம்ம சப்ஜெக்ட் கூட கரெக்டாக கனெக்ட் ஆகாததுனால ஏற்படுது. அதனால் தொடர்ந்து உங்கள் சப்ஜெக்ட் கூட கனெக்டில் இருங்க. நீங்கள் ஜாப் போயிட்டீங்கன்னா கூட ஃப்ரீயாக இருக்கும்போது டெய்லி ஒரு 30 minutes ஆகுது ஏதாவது ஒரு சப்ஜெக்டை ரெஃபர் பண்ணி உங்களை நீங்கள் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி கொஞ்சம் நாலேஜபுளாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அது உங்களுக்கு கேரியரில் அடுத்தடுத்த லெவல் போகிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நன்றி. எஸ் பாஸ் ஹெச்ஆர்டி சேனல்.